மூர்த்தி. நான் சவுதி அரேபியாவிலேருந்து இந்த பதிவை வெளியிடுறேன். கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாபெரும் மனிதர். மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைத்தது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஏழைகளின் பசியை போக்கியிருக்கிறார். அப்படியாப்பட்ட மனிதர் இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது ஒரு பெரிய வருத்தத்தை இருந்தாலும், ஆனால் நம்மளுடைய இதயத்தில் நீங்கா இடம் பெற்றுவிட்டார். ஒரு சிறந்த மனிதர் இன்றைக்கு நம்மளோட இல்லை என்றாலும், அவருக்காக திரு பட்டுராம் செந்தில் டைரக்டர் அவர் ஒரு தெய்வீக பாடல் ஒன்று வெளியிட்டிருந்தார். கோயம்பேடு கோயிலில் தான் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களின் இயக்கத்தை பாரு, தேசிய விருது பெற்ற ஒரு மனிதர், மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் அப்படின்னு வரிகளை சிறப்பாக கொண்டு போய் வெளியிட்டிருக்காரு. அந்த பாடல் புரட்சி கலைஞரினுடைய வரலாற்றை டச் பண்ணி போகும்போது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கிறார். அவர் போன்ற இந்த மாதிரி இளம் டைரக்டர் இன்னும் பல பாடல்களும் சிறந்த திரைப்படங்களும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அவர் மேலும் மேலும் வளரணும். கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். அதனால் பட்டுராம் செந்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாடல்கள் எழுத வேண்டும், வெளியிட வேண்டும். கேப்டனை பற்றி இன்னும் பல பாடல்கள் வெளியிட வேண்டும் என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.